Decode the world unfiltered. சர்ச்சைக்குரிய பாங்காங் ஏரி இதுக்கு அருகில் சீனா தன்னுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு தளத்தை கட்டி வருகிறது. இந்த வான் பாதுகாப்பு தளத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்திருக்கின்றன. சர்ச்சைக்குரிய பாங்காங் ஏரி இதுக்கு அருகில் சீனா தன்னுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு தளத்தை கட்டி வருகிறது. இந்த வான் பாதுகாப்பு தளத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்திருக்கின்றன. இது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். 1962 வருஷத்தில் நடந்த இந்தியா சீனா போர், அதேபோல் 1967 நாத்துலா, அதேபோல் சோலா, இந்த மோதல் இதுக்கெல்லாம் பிறகு மிக மோசமான ஒரு மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வான் மோதலை நம்ம குறிப்பிடலாம். இந்த மோதலுக்கு பிறகு இந்தியா சீனா உறவுங்கிறது அதல பாதாளத்துக்கு போச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனைத்து நாடுகள் மீதும் அடிப்படை வரி, பரஸ்பர வரி, அபராத வரி அப்படிலாம் சகட்டு மேனிக்கு வரி விதித்ததை தொடர்ந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் இந்தியாவும் சீனாவும் உறவுகளை புதுப்பிக்க தொடங்கினாங்க. சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவையும் வர 9ஆம் தேதி முதல் தொடங்க இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் தான் சீன நாட்டினருக்கு இந்தியா மீண்டும் விசா வழங்க தொடங்குச்சு. கல்வான் மோதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரையும் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி 2 நாடுகளும் உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சீனா புதிய வான் பாதுகாப்பு தளத்தை கட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இதனை கண்டுபிடித்து வெளிப்படுத்தியவர் டேமியன் சைமன் அப்படிங்கிற புவி விண்வெளி ஆராய்ச்சியாளர், அதாவது ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச்சர். சைமனுடைய ஆரம்ப கண்டுபிடிப்பை தொடர்ந்து பிற பகுப்பாய்வு நிறுவனங்கள் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்து புதிய தளத்தினுடைய கட்டமைப்பு மற்றும் முக்கியத்துவம் பற்றிய கூடுதல் விவரங்களை தற்போது வெளியிட்டு இருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமா அப்படிங்கிற அடிப்படை கேள்வி எழும். சீனாவுடைய வான் பாதுகாப்பு தளங்கிறது லடாக் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாங்காங் ஏரின்னு கிழக்கு பகுதியில் கட்டப்பட்டு வருது. 2020ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மோதல் நடந்த கல்வான் பகுதியிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது. சீனாவுடைய இந்த தளம் அப்படிங்கிறது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தளங்களை காட்டிலும் மிகவும் தனித்துவமான, அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட அம்சங்களை கொண்டிருப்பதாக இருக்குது. இந்த தளம் HQ-9 போன்ற SAM அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஏவுகணை அமைப்புகளை வைப்பதற்காக கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. இந்த HQ-9 ஏவுகணைகள் நடுத்தர முதல் நீண்ட தூரம் வரைக்கும் இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய மிசைல்ஸ். இது ரஷ்யாவுடைய S-300, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளுடைய தொழில்நுட்ப கலவையாக பார்க்கப்படுது. இந்த ஏவுகணைகள் ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினையல், அதாவது A2ADன்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற இந்த மண்டலத்தை தானாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறன் பெற்றது. இந்த HQ-9 ஏவுகணைகளை வைக்கிறதுக்காக கட்டப்பட்டு வரக்கூடிய சீனாவுடைய புதிய வான் பாதுகாப்பு தளம் இருக்கு இல்லையா, இது மறைவான மற்றும் உறுதியான கட்டுமானங்களை கொண்டிருக்கிறது. அதாவது கவர்ட் அண்ட் ஹார்டன்ட் கட்டுமானங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஏவுகணைகளை எதிரிகளுடைய கண்களில் படாமல் பாதுகாத்து வைப்பதற்கு ஏதுவாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தேவைப்படும் போது ஏவுகணைகளை ஏவுவதற்கு வசதியாக உள்ளிழுக்கும் கூரைகள், அதாவது ரிட்ராக்டபிள் ரூஃப்ஸ் பொருத்தப்பட்டிருக்குது. இரட்டை பயன்பாட்டு வடிவமைப்பு அப்படிங்கிறது இதில் முக்கியமாக பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளம் ஏவுகணை ஏவுதல், ரெடார் கண்காணிப்பு ஆகியவற்றுக்கு மட்டுமின்றி வீரர்களை நிலைநிறுத்துதல், அது மட்டும் இல்லாமல் தளவாட சேமிப்புக்கு உதவக்கூடிய வகையிலும் இரட்டை பயன்பாட்டு கட்டமைப்போட கட்டப்பட்டு இருக்குது. விமானப்படை மற்றும் தரைப்படைகள் இரண்டும் ஒரே இடத்திலிருந்து செயல்படும் வகையில் அமைக்கப்படக்கூடிய ஒரு தளமாகவும் இருக்குது. விமான தாக்குதலிருந்து தப்பிக்கக்கூடிய நிலத்தடி பதுங்கு குழிகள், ஏவுகணை ஏவுதளங்களை மறைத்து வைக்கக்கூடிய ஹார்டன் ஷெல்டர்ஸ் அப்படின்னு இதெல்லாமே இந்த தளத்தில் கட்டப்பட்டு வரக்கூடிய முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படுது. இந்த பதுங்கு குழிகள் எதிரி நாடுகளுடைய துல்லியமான தாக்குதலிலிருந்து முக்கிய தளவாடங்களையும் ஏவுகணை அமைப்புகளையும் பாதுகாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரக்கூடிய செய்திகளாக பார்க்குறோம். இந்த தளத்தினுடைய நவீன ரெடார் வசதிகளுக்கு அருகில் பாதுகாக்கப்பட்ட சேமிப்பு இடங்கள், அது மட்டும் இல்லாமல் சரக்கு ஏற்றுதல் இறக்குதல் வசதியோடு கூடிய ஹைவே அப்படிங்கிற கட்டடங்களும் இருக்கின்றன. ரெடார் அமைப்புகளோட ஏவுகணை ஏவுதளங்கள் நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இலக்கை கண்டறிந்தவுடன் குறைந்த நேரத்தில் ஏவுகணைகளை ஏவ முடியும். ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இந்த மிசைலை லான்ச் பண்ணிட முடியும். இது HQ-9 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்குவதற்கு உகந்ததாக கருதப்படுது. இப்போ பாங்காங் ஏரி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரியினுடைய வடக்கு கரையில் சீனா கட்டியிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பாலம் அப்படிங்கிறது இந்த தளத்திற்கு இராணுவ தளவாடங்களை விரைவாக கொண்டு செல்வதற்கான உதவியாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கட்டுமானங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட கனரக இராணுவ உபகரணங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு அருகில் எளிதில் நிலைநிறுத்த உதவுது. இந்த LACயிலிருந்து வெறும் 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தளம்ங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இந்த
டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. செயற்கைக்கோள் படங்களில் 70க்கும் மேற்பட்ட நிரந்தர கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. இது சீனா LACயின் அருகே இராணுவ குவிப்பை தீவிரமாக்குவதை காட்டுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இது ஒரு குறுகிய கால முகாமாக இல்லாமல் எல்லை பகுதியில் நீண்டகால இராணுவ இருப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஒரு தளமாக அறியப்படுது. சீனாவுடைய புதிய வான் பாதுகாப்பு ஏவுதளத்தினால LACயை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய வான்வெளியினுடைய ஒரு பகுதியை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுலாம் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. மடக்கக்கூடிய கூரைகள், அதாவது ரிட்ராக்டபிள் ரூஃப்ஸ் கொண்ட ஏவுதளங்கள் ஏவுகணைகளை எதிரியின் தாக்குதலிருந்து பாதுகாப்பதோடு அவற்றை மிக விரைவாக ஏவுவதற்கும் உதவும். இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாமையும். பாங்காங் ஏரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய பாலம் மற்றும் தளவாட வசதிகள் சீன துருப்புகளையும் தளவாடங்களையும் ஏரியினுடைய வடக்கு மற்றும் தெற்கு கரைகளுக்கு இடையே குறைந்த நேரத்தில் நகர்த்துவதற்கும் உதவியாக இருக்கும் அப்படிலாம் பார்க்கப்படுது. அப்போ இது எல்லை பகுதியில் இந்தியாவினுடைய ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டியை பெருமளவுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. LACக்கு மிக அருகில் இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குவது எதிர்கால எல்லை பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவுக்கு பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆனாலும் சீனாவுடைய இந்த கட்டமைப்பை இந்தியா துணிச்சலாகவே எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சீனாவுடைய தளத்திற்கு அருகிலேயே இந்தியா தன்னுடைய நியோம் விமான தளத்தை ஒரு முழு அளவிலான விமான தளமாக மாற்றும் பணியை வேகப்படுத்தி இருக்குது. இது நிறைவடைந்தால் LACக்கு மிக அருகில் இருந்து போர் விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்களை இயக்க முடியும். சீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கண்காணிப்புக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய எல்லைகளில் புதிய மலை ரேடார் அமைப்புகளை நிறுவி இருக்குது. இது சீனாவுடைய இராணுவ நகர்வுகளை கண்காணிக்கிறதுக்கு உதவும். LACயில் தன்னுடைய படைகள் மற்றும் தளவாடங்களை விரைவாக நகர்த்தக்கூடிய சீனாவுடைய திறனுக்கு போட்டியாக இந்தியாவும் புதிய சாலைகள், சுரங்கப்பாதைகள், அது மட்டும் இல்லாமல் பாலங்களை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை தளங்கள் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களை அதிநவீன ஆயுதங்கள் மூலமாக வலுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியா ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் செய்த S-400 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை முக்கியமான இடங்களில் நிலைநிறுத்தியும் இருக்குது. இது நீண்ட தூர ஏவுகணைகள் சீனாவுடைய HQ-9 போன்ற அமைப்புகளுடைய அச்சுறுத்தலை சமாளிக்க உதவுவதோட பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடிய திறனையும் கொண்டிருக்கின்றன. ரஃபேல், சுகோய் போன்ற நவீன போர் விமானங்களை LAC அருகே இந்தியா நிலைநிறுத்தியிருக்குது. இந்த விமானங்கள் பிரான்சினுடைய மெட்டேர் போன்ற காட்சிக்கு அப்பாற்பட்ட ஏவுகணைகளை, அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிசைல்ஸை கொண்டிருக்கின்றன. இவை சீன இலக்குகளை தாக்க உதவும் அப்படின்னும் சொல்கிறாங்க பாதுகாப்பு நிபுணர்கள். சீன ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய திறன் கொண்ட மின்னணு போர் அமைப்புகளையும் இந்தியா மேம்படுத்தி வருது. இந்தியா தற்காப்பு நிலையில் இருப்பதோட அவசியமெனில் துணிச்சலாக முன்கூட்டியே செயல்படுவதற்கும் தயாராக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 2020ஆம் ஆண்டில் பாங்காங் ஏரியினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக கருதப்படக்கூடிய மலை உச்சிகளை இந்திய படை கைப்பற்றி சீனாவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும். இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்திய படைகள் மேற்கொள்ளும் அப்படிங்கிற பரவலான கருத்தும் முன்வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மலாக்கா நீரிணை இருக்கு இல்லையா, இதில் இந்திய கடற்படை சில விஷயங்களை பண்ணுறாங்க. கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் விமானம் தாங்கி கப்பல்கள், இதையெல்லாம் நவீனப்படுத்தி வருது. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய சீனாவுக்கு தேவையான 80% அதிகமான எண்ணெய் இறக்குமதி இந்த நீரிணை வழியாக தான் நடைபெற்று இருக்குது. இந்த வர்த்தக வழித்தடத்தில் ஏற்படக்கூடிய எந்த தடை அல்லது தாமதம்ங்கிறது சீனாவுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அப்படின்னா LACயில் சீனா இராணுவத்திறனை அதிகரிக்கும் போது இந்தியா மலாக்கா நீரிணையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும். இது சீனாவுக்கு இந்தியா அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த விதத்தில் பார்த்தாலும் சீனாவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது உற்று நோக்கக்கூடியவையாக இருக்குது. LACக்கு மிக அருகில் அவங்க நடத்தக்கூடிய இந்த நகர்வுகள் அப்படிங்கிறத இந்தியாவும் உற்று நோக்குறது. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய தரப்பிலிருந்தும் அங்கே பாதுகாப்புக்கான முக்கியமான அம்சங்களை எல்லாம் தீவிரமாக செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான நகர்வு. இந்திய சீன உறவுகள் ஒரு பக்கம் புதுப்பிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இராணுவ ரீதியாக ஒருவரை ஒருவர் ரொம்ப காஷியஸாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தேவையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.